கடகராசி காலச்சக்கரத்தில் நான்காவதாக வரக்கூடிய ராசி தான் இந்த கடகராசி. இது சந்திரனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. அதாவது சந்திரன் தான் ஒருவரோட மனதை தீர்மானிக்கக்கூடியவர், அவரே ஆளக்கூடிய ஒரு ராசி. அப்படிங்கிறதுனால இவங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு ஒரு முன்னேற்றம் எங்களோட வாழ்க்கையில் இருக்கும். அதே நேரத்தில் மற்றவங்களால் ரொம்ப விரும்பப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னாலுமே இந்த கடகராசி தான் சொல்லலாம். ஏன் அப்படி இந்த கடகராசிக்காரர் அவ்வளோ என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே அதிக ஒரு பாசம் மற்றும் தாய்மையான ஒரு குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரரு பெண்கள், தாய் போன்ற பாசத்தை கொண்டவங்க. அவங்க தன்னை சார்ந்தவங்களையும் சரி, அன்புக்குரியவங்களையும் சரி ரொம்ப பொறுப்பாக, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒரு பாசத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்களா, யாருக்காவது எங்கேயாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல உதவக்கூடியவங்க யாருன்னு பார்த்தோமா இந்த கடகராசிக்காரர் தான். பெரும்பாலுமே குடும்பம் மற்றும் அவங்களுடைய உறவினர்கள் மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க. எந்த ஒரு நேரத்துலையும் எந்த ஒரு உதவியுமே செய்ய தயங்க மாட்டாங்க. அவங்க வீட்டோட பொறுப்புகளை ரொம்ப பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு ஒரு ராணி போல குடும்பத்தை பார்த்து கொள்வாங்க. அதே மாதிரி மற்றவங்களோட உணர்வுகளை எளிதில் புரிந்து கொண்டு அதற்கேற்றும் நடப்பாங்க. இவங்களிடம் பேசும்போது நிம்மதியாக உணர்வாங்க. அதே மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் நல்ல ஒரு நுணுக்கத்தோடு இருப்பாங்க. கலைநயம் மிக்கவங்க. முடிவில் ஒரு நிலைத்தன்மை இல்லாத மனநிலை இருந்தால் கூட படைப்புத்திறன் அதிகம் கொண்டவங்க. பெரும்பாலுமே ஒரு கவர்ச்சியான தோற்றத்தை கொண்டிருப்பாங்க. இந்த கடகராசி அன்பர்கள் அழகு மற்றும் தனித்துவமான இடத்தை பெறுவாங்க. கடகராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் அழகானவங்களாக இருப்பாங்க. மேலுமே சமுதாயத்தில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னாலும் இந்த கடகராசிகளை சொல்லலாம். அதே மாதிரி நம்மளுடைய விஜய் சார், சிஎம் சாரும் பாருங்கள் கடகராசி தான். இந்த சந்திரன், குரு, புதன், சனி போன்ற கோள்களோட குணங்களை ஒருங்கே பெற்றிருக்கிறதுனால இவங்க ரொம்பவும் பக்குவப்பட்டவங்களாகவும் பழக இனிமையானவங்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசின்னா இந்த கடகராசி தாங்க சொல்லலாம். இந்த கடகராசி அன்பர்களில் யாளுக்கு எந்த ஏஜில் இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு பேரு, புகழ், அந்தஸ்து இது எல்லாம் கிடைக்கும்னா ஒரு 50 வயதுக்கு மேலே தாங்க இவங்களோட வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். சரி, இவங்களுக்கு இந்த காலகட்டம், இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக விரிவாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பராபவ வருடம் வைகாசி மாத கிரகநிலைகள் பார்த்திங்களா, உங்களுக்கு மாத தொடக்கத்திலேயே உங்களோட ராசிநாதன் சந்திரன் செவ்வாயோடு இணைந்து சந்திரமங்கல யோகத்தை உருவாக்கப் போகிறார். ஸோ இந்த மங்கள நிகழ்வுகள் மனையில் நடைபெறும். தடைகள் தானாக விலக ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான கிரகநிலைகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே நீங்கள் கவனமாக இருக்கணும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாலே சோதனைகள், எவ்வளோ பெரிய சோதனைகள் இருந்தால் கூட அது எல்லாமே சாதனைகளாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவங்க தான் இந்த கடகராசி அன்பர்கள். இவங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நடக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு ராசி நம்ம நட்சத்திர ரீதியாக பார்க்க போகிறோம். அதாவது இந்த வைகாசி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. மே 26 வரைக்குமே விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை 4, 6, 8ஆம் இடங்களுக்கு ஏற்படுவதனால மனதில் ஒரு தெளிவு இருக்கும். உடலில் ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. பல நாளாகவே நோய் நொடி அப்படின்ற நிலைமைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். எதிர்ப்பு, வம்பு, வழக்கு அப்படிங்கிறது எல்லாமே இடம் தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக அமைச்சிருக்கு. மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்படும். ராகுவால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். திடீர்னு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொன்னான காலமாக தான் மாறும். பொன் பொருள் சேரும். மே 26 முதல் ஜென்ம ராசிக்குள்ளே உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பதனால வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும்.
பயம் குழப்பம் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் அலைச்சல் அதிகமாக இருந்தால் கூட நேற்றைய பிரச்சனைகளுக்கு முடிவு ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாளாகவே தவம் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். சில பேர்த்துக்கு குழந்தைகளால் பெருமை கிடைக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு வரன் வருவதோட திருமண நாளையும் குறிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. சில பேர்த்துக்கு சொந்த வீடு அமையக்கூடிய அற்புதமான அமைப்புமே இருக்குது. சமூகத்தில் ஒரு தலை நிமிர்ந்து வாழ்ந்திடக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு கிடைக்கும். பெரியவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். பெண்கள் நிலையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, உடல்நிலையில் தோன்றிய பாதிப்பு எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஆரோக்கியமாக நல்ல வெற்றி நடை போடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கான ஒரு நிலையானது தான் இருக்க போகுது. உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்துமே நிறைவேறக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. மாதம் முழுவதுமே சுக்கிரன் சாதகமாக சஞ்சரித்தா வருமானம் குறைவில்லாமல் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தம்பதிகளுக்குள்ள இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்படுவது இந்த டைமில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமம் ஜூன் 6ஆம் தேதி மட்டும் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். மீனாட்சி அம்மனை வழிபட நினைத்த வேலைகள் அனைத்தும் சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக கடகராசி பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நிதானமாக செயல்பட்டால் கூட நினைத்ததை முடிப்பதில் உறுதியாக இருந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. சனி பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தைரியம், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலைகள் உருவாகும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்களுக்கு கூட உங்களிடம் சமாதானமாக பேசக்கூடிய அளவுக்கு உங்களோட நிலைகள் மாறும். வியாபாரம் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் இருக்குது. வழக்கு விவகாரம் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு வரக்கூடிய தொழிலையுமே பல தடைகள் இருந்திருக்கும், அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வரவேண்டிய பணமுமே கைக்கு கிடைக்கும். கையிருப்பு அதிகரிக்கும். சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேரக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்குமே எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் சுபிட்சமான நிலைகள் இந்த டைமில் இருக்கும். சொந்த வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிலை ஒரு சில பேர்த்துக்கு இருக்குது. மே 27 வரைக்குமே புதன் சாதகமாக சஞ்சரித்தா மனம் தெளிவு இருக்கும். உறவினர்களோட ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாளாகவே வங்கியில் நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க லோன், அது எல்லாமே இந்த டைமில் கைக்கு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்குமே படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். பெண்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமம் ஜூன் 7 இந்த நாளில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. அக்னீஸ்வரரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகும். செல்வாக்கும் உயிரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எடுத்த வேலைகளில் உறுதியாக இருந்து வெற்றி அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நன்மையான மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. வித்யாகாரகன் புதன் மே 27 வரைக்குமே சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால கையில் பணம் சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியுமே அதிகமாக இருக்கும். உறவினரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வரவேண்டிய பணமுமே கைக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் சரி, கலைஞர்களுக்கும் சரி, நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் வரவேண்டிய பணமுமே கைக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் இந்த டைமில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மாதம் முழுவதுமே உங்களோட தனாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பெரியவங்களோட ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு தேடி உங்களுக்கு வரும். இதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தி உங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி நல்ல ஒரு முன்னேற்ற பாதை உங்களுக்கு தென்படும். அதை நீங்கள் பயன்படுத்துவது உங்களோட திறமை தான். மனதில் பொறுத்த வரைக்குமே ஒரு நிம்மதியான மனதில் இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏதாவது முயற்சி செய்யலாமா அப்படின்னு பல நாளாக யோசிச்சுருந்துருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது புதிய கிளைகள் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த டைமில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்க ஆரம்பிக்கும். வெளிநாட்டு முயற்சி சாதகமாக அமையக்கூடிய கிரக அமைப்புகள் தான் அமைஞ்சிருக்கு. சனி பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உடல்நிலை சீராக இருக்கும். எடுத்த வேலையை முடித்திடக்கூடிய அளவுக்கு நிலைகள் உங்களுக்கு மாறும். குடும்பஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதுனால வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை.
அவசரப்பட்டு யாருக்குமே எந்த ஒரு வாக்கு உறுதியுமே கொடுக்காதீங்க. இந்த நேரத்தில் வழங்கிட வேணாம். ஏன் அப்படின்னா யாரையுமே எடுத்தெறிந்து பேசவும் வேணாம். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. குரு பகவானின் பார்வை மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து இது எல்லாமே ஏற்படும். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரனும் சாதகமாக செஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கையுமே இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் நிம்மதியான ஒரு நிலை இருக்கும். ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காசு பணம் இதெல்லாம் கிடையாது, நிம்மதி தான். அது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை வெற்றி பாதையில் கண்டிப்பாக போகும். விவசாயிகள் காலநிலை அறிந்து செயல்படுவது ரொம்ப நல்லது. மாணவர்கள் எண்ணம் ஈடேறக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சந்திராஷ்டமம் ஜூன் 8ஆம் தேதி மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. தொடர்ந்து நீங்கள் பகவதி அம்மனை வழிபட எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த கடகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் சந்திர பகவானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ் ஆகும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஜோதிடர் நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். ஆல்வேஸ் தேங்க்யூ.